சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டையே வந்து ஒரு பேரிடர் வந்து புரட்டி போட்டிருக்கு. ஸோ அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? சமீபத்தியன்னு சொல்லாதீங்க. ஆண்டாண்டு காலமாக வருடா வருடம் நடக்குது. சமீபம்னு சொல்லுவோம். அது தொடர்ச்சியாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கு. இதை விட அதாவது சமையல் எரிவாயுவெல்லாம் வந்து ஆற்றுலலாம் போச்சு. ம் ம் பார்த்தீங்களா? ம் போச்சு. எல்லாம் இங்கே இருக்கிற அடையாறு எல்லாத்துலேயும் மிதந்துட்டு போச்சு. ஆமாம். பக்கெட் வச்சு கூட இது கிட்டத்தட்ட வந்து ஒரு திமுக என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ, நான் அப்படி தான் சொல்லுவேன், திராவிட கட்சின்னு கூட சொல்லலாம், என்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்களோ அன்னிலிருந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இல்லை, இப்போது ப்ரிகாஷனரி சில முடிவுகள் எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் கூட, அந்த நேரத்தில் அவங்களால என்ன முடிவு எடுத்திருக்க முடியும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் ஒன்று ஒரு மழை பெஞ்சிட்ருக்கு, தொடர்ந்து பெஞ்சிட்ருக்கு. இப்படி கேட்டால் எப்படி சார்? என்ன நடவடிக்கைன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கணும். 4000 கோடி வந்து வடிகால் பண்ணாங்களா, பண்ணிட்டாங்களா? இல்லை சார், இன்னி போன வரைக்கும் வருடம் சிஎம்மாக இருக்கட்டும், மேயராக இருக்கட்டும், துணை முதல்வராக இருக்கட்டும், எல்லாரும் அதை டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு தானே இருக்காங்க. பண்ணிட்டோம் அப்படிங்கிறதான் கிட்டத்தட்ட 80லேருந்து 90% முடிச்சிட்டேன்னு தானே சொல்கிறாங்க. முடிஞ்சால் தண்ணி வடிஞ்சிருக்கும்ல. என்ன வந்து 3 மாதம் மழை பெஞ்சுது, ஒரு நாள் வந்து 4 மணி நேரம் பெஞ்சுது, இப்போ ஒரு 6 மணி நேரம் பெஞ்சுது, அவ்வளோதான் மழை. ஆனால் எல்லா மாவட்டமும் மிதக்குது. நம்ம என்ன நினச்சோன்னா சென்னையில் தான் வந்து கட்டமைப்பு வசதி இல்லை, ஏன்னா வந்து இருக்கிற ஏரி குளத்தெல்லாம் வீடு கட்டிட்டாங்க, வடிகால் வடிகிறதுக்கு வந்து இடம் இல்லை, அதனால் தண்ணி வந்து ஊருக்குள்ளே பாஞ்சு போகுது, எல்லாம் மனிதனுடைய அதாவது வாழ்வியலை வந்து பாதிக்குன்னு நினச்சோம். ஆனால் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டத்திலும் மிதக்குதே. இல்லை, இப்போது நம்ம அப்படி சொல்லணும்னா, ஒரு திருவண்ணாமலையோ இல்லை கிருஷ்ணகிரியோ வந்து ஒரு புயலை சந்திக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஈவெண்ட் இல்லையா? ஒரு 15 வருஷத்துக்கு ஒரு தரம், 20 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் சந்திக்கும் அந்த மாதிரியான மாவட்டங்கள். விழுப்புரம் கூட பரவாயில்ல, நம்ம கடல்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் சொல்லலாம். நீங்கள் அங்கே போகவே கூடாது. அது வந்து எல்லோரும் எதிர்பார்க்காது. நான் அந்த பக்கத்துக்கு போகவே இல்லை. நான் அந்த அந்த அதாவது அந்த திருவண்ணாமலையினுடைய மழை வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு அங்கே இருக்கிற மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு ஒரே அதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் பக்கத்து வீட்டு பிள்ளைங்க பெரிய இழப்பு. அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அதாவது கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறோம். அதில் மாற்று கருத்து இல்லை. இல்லை, அந்த பர்டிகுலராக இருந்த அந்த ஒரு 18 மணி நேரம் கழிச்சு தான் வந்து நடவடிக்கை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ தாமதமானதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ அந்த மீட்பு பணியே தாமதமாயிருக்கு அப்படிங்கிறது. இதில் மீட்பு பணி இல்லை, எல்லாமே தாமதம் தான். ஊடு பற்றிக்கிட்டு எரிஞ்சு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து ஃபயர் சர்வீஸ் வரும். தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டில் கணக்கு எடுக்கிறது தான் வரும். தமிழ்நாட்டில் கணக்கு எழுதுகிறாங்களே, எத்தனை அண்டா போச்சு, எத்தனை குண்டா போச்சு, எத்தனை சேலை எரிஞ்சு, இதுக்கு தான் வந்து வருவாங்க. இவங்க மீட்பு பணியே கிடையாது இவங்க. இல்லை சார், ரொம்ப ஓவராக போய் கிரிட்டிசைஸ் பண்ணுறோமோ அப்படின்ட்டு அதனால் கேட்குறேன். அதுதாங்க சொல்கிறேன். நான் சொல்கிறேன், மன்னன் எவ்வழியோ அவ்வழிதாங்க மக்கள். மன்னன் வந்து சரியாக இருக்கணும். தமிழ்நாட்டில் என்னைக்கு வந்து திராவிடம் வந்தது அன்னைக்கே மக்கள் மேலே உள்ள அக்கறை போச்சுன்னு சொல்ல வரேன். இல்லை, அப்படி பார்த்தோன்னா நம்ம ஒரு 50-60 வருஷம் அரசியலில் நமக்கு இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டோட வளர்ச்சி எல்லாமே பார்க்கும்போது முன்னாடி தானே இருக்கும். எல்லாத்தையும் புறந்தள்ளிட முடியாது இல்லையா? திராவிட அரசியல் என்ன முன்னாடி இருக்குது? என்ன முன்னாடி இருக்குது நான் சொல்லிட்டேன். பால், அதாவது பிளாஸ்டிக் பையில் நெகிழி பிளாஸ்டிக் பை தான் வந்து எங்கே பார்த்தாலும் மழையாக குமிச்சிருக்கு. வாங்க என்கிட்ட காட்டுறேன். இதுதான் முன்னாடி. என்ன முன்னாடி இருக்குது? இல்லை, இது உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய சிக்கல் தான் இல்லையா? மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து நம்ம கடலில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கிறதால தானே கடல் உள்ளாரியே மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் போகுது. தமிழ்நாட்டை மட்டும் தனிப்பட்டு காற்றே வந்து டப்பாவில் அடைச்சி பிடிக்கிறா. நீங்கள் முன்னேறி என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க? இயற்கை சூழல் இங்கே நல்லா இருக்கா? மரம் இருக்கா? மரம் என்னங்க சார், இப்போ கூட காடு வளர்க்குறதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் கூட போட்டிருக்கோம் இல்லைங்களா? நம்ம இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கு. அப்போ காடு வளர்க்கணும்னா காடு இருந்தால் ஏன் வந்து மனிதனுடைய வாழ்விடத்துக்கு வந்து நாசமாக்குது? காடு இருந்தால் ஏன் யானை வருது, புலி வருது, சிங்கம் வருது, எல்லாம் அழிக்குது? ஏன் வந்து இதெல்லாம் நடக்குது? இல்லை, அதுக்கு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம் இல்லை சார். நீங்கள் என்னன்னா, வனம் இருக்குது. வனம் வந்து இன்னும் நம்ம பெரும்பாலும் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் வனம் இருக்குது. வனத்திலிருந்து ரொம்ப நியரஸ்ட் பாயிண்ட்டுக்குள்ளார எங்கெல்லாம் வந்து விவசாயம் இருக்கோ அங்கே வந்து எளிதாக கிடைக்குங்கிறதுனால விவசாய பொருள் அதை சாப்பிட்லாங்கிறதுக்காக கொஞ்சம் இறங்கி வர்றது. குரங்கிணி காட்டு தீ எத்தனை நாளைக்கு பிறகு அணைச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? சார், அது காட்டு தீங்க சார். காடுங்கிறது வந்து ரொம்ப பெரிய சைஸு. ஸோ அது ப்ராக்ரெசிவாக ஒரு நாளாக நடந்து இப்படி ஆப்போசிட்டாகவே பேசக்கூடாது.
ஒரு அரசாங்கம் என்பது மக்களை கூர்ந்து கவனித்து அந்த மக்களுக்கு சேவை செய்வதற்குத்தான் அரசு. ம். சும்மா போய் நான் போகும்போது ஒரு 1000 காவல்துறை வந்து வணக்கம் வைக்கிறது இல்லை. ம். உங்களை போய் நாங்கள் இறங்கி வேலை செய்ய சொல்ல, ம். இருக்கிற அதிகாரிகளை செம்மைப்படுத்தி வேலை வாங்குன்னு சொல்கிறேன். ம். ஸோ அப்போ அதிகாரிகள் வந்து முதலமைச்சருக்கோ துணை முதல்வருக்கோ பயப்படுறதில்லைன்னு சொல்கிறீங்களா அப்போது? பிரியாணிக்கு பிரியா பார்த்துறீங்களா மேயரு? ஆமாம் சொல்லுங்கள். அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவங்க நடத்துகிற விதம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கார்பரேஷனுடைய அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. எழுந்துருமே. நீங்கள் வந்து அப்படி தாங்கி முட்டு கொடுக்குறீங்க. நீங்கள் சார் முட்டு கொடுக்கல சார். இல்லை சார், நான் முட்டு கொடுக்கல. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, அரசு எந்திரம் சரியாக சுழலுதான்னு நீங்கள் சொல்லுங்கள். ஏங்க ஒரு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சருங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாலும் 100 பேர் கையெழுத்து கும்பிடுவாங்க. ஊராட்சி மன்ற தலைவருக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் திமுகவில் மிகப்பெரிய உழைப்பாளி. விழுப்புரம் அப்படின்னா இன்னைக்கு அவர் வனத்துறையில் இருக்கார் இல்லையா? பொன்முடி மாற்றிட்டாங்க. மாற்றிட்டாங்க. சொல்கிறேன், நான் அதை சொல்கிறேன் வரேன். அப்போ மாற்றினது காரணம் அதெல்லாம் நிறைய காரணம் இருக்குது. அது அதுக்கு வேணாம். விழுப்புரம்னா பொன்முடி, திருச்சின்னா KN நேரு, தஞ்சாவூர்னா கோஷி மணின்னு ஒருத்தர் இருந்தார். இப்படி சேலம்னா இது துறைமுகம், அதாவது மன்னிக்கணும் ஆறுமுகம், வீரபாண்டி ஆறுமுகம். காட்பாடின்னா எங்கள் ஐயா துரைமுருகன். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு ஆட்களை நியமனம் செய்து வச்சு தாங்க அப்படி மதிப்புமிக்க ஆள் போகிறாரு மக்களை பார்க்குறதுக்கு. மக்கள் வந்து சேத்தள்ளி மேலே அடிக்கிறாங்க. இப்போது இங்கே நான் ஒரு கான்ட்ரடிக்டரியாக ஒன்று கேட்குறேன். நீங்கள் திராவிட ஆட்சி எதுவும் சரியாக செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டீங்க ஒரு இடத்துல. மதிப்புமிக்க ஒரு ஆள் போகிறார், மதிப்புமிக்க ஒரு மனிதர் அங்கே போகிறாரு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த அரசியலுக்குள்ளேருந்து வந்தவங்க தானே அவங்க. அந்த அளவுக்கு மதிப்பு மிக்க இருக்காங்கன்னா மக்களோட செல்வாக்குமே அவங்க பெற்றிருக்காங்க தானே அர்த்தம். யார்? இன்றைக்கி நம்ம பொன்முடி ஐயாவையோ இல்லை நம்ம துரைமுருகன் சாரையோ நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா மதிப்பு மிக்க ஆளுன்னா மக்களுக்கு இல்லை, இருந்தால் சேத்தவர் அடிக்க முடியாது, கையெடுத்துக்க முடிவாங்க. இல்லை அதுதான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்னதே தான், விழுப்புரம்னா பொன்முடி சார் தான் அப்படின்னு இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளார இருந்து திமுக சொல்லுது, நான் சொல்லல. திமுக அந்த கட்சி உருவாக்குது. சரி, அந்த கட்சிக்காக சொல்லலாம். என்ன சொல்லக்கூடாது? திமுகங்கிற ஒரு கட்சிக்கு விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர் இருந்தால் அந்த ஃபயர் இருக்கும்னு சொல்லுவாங்க அவங்க கட்சிக்குள்ளார சொல்கிறாங்க. இன்னைக்கு அவர் மினிஸ்டரும் கூட, சிட்டிங் மினிஸ்டர். அவர் போகும்போது சேர்வாரி அடிக்கிற அளவுக்கான ஒரு இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால எவிடென்டிக்கலாக பார்க்க முடியுது. ஏன்னா மிட் நைட்டில் தண்ணி திறந்துட்டாங்கிறதா இப்போ நம்மளோட பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறது என்னென்னா, பெரும்பாலும் இதுக்குள்ளார வந்து மக்கள் இல்லை, எதிர்கட்சி சேர்ந்தவங்க சிலர் தான் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? எதிர்கட்சி சேர்ந்தவங்கன்னு அப்படி தான் சொல்லுவாங்க சார். உண்மையிலேயே பொன்முடி ஐயா மேலே வந்து கோவம் இருக்குது. அதாவது ஓசி பஸ்ஸு நக்கல் அடிக்கிறது இல்லை சார், அது அவரோட இயல்பு. இயல்பு எப்படி இயல்பு? நீ யார்? நீ உன் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கிற இயல்புங்கிறதுக்கு நீ ஒரு பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆள். நீ போய் ஓசி பஸ் நீங்கள் பார்த்தீங்களா? அவர் வந்து இன்னமும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது ஒன்று இல்லை சார். அவர் அன்றாடம் புழங்கக்கூடிய ஒரு மொழியில் அவர் பேசுகிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போது ஏங்க நீங்கள் உங்கள் வீட்டில் பேசுங்க, மொழியை போய் உங்கள் வீட்டில் பேசுங்க, மக்கள் மத்தியில் பேசாதீங்க. நீங்கள் அமைச்சருங்க, நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த எல்லாமே கிடைக்குங்க. உங்களுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து நீங்களே தான் கொடுக்குறீங்க. நீங்கள் இலவசமாக மகளிரில் வந்து பேருந்தில் போங்கன்னு சொல்லிவிட்டு எதிரமாக போகிறீங்க ஓசி பஸ்ஸு. இதில் காதில் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களாம் எப்படி திரும்ப இருந்தது? என் வீட்டு வரி போனோம், நான் போட்ட ஓட்டு ஒன்று ஆளாக்கிறதுக்கு என்ன போயிட்டு வந்து ஓசினான்னு தெரியுமா உங்களுக்கு? ஆதரவற்றவன், என்ன அகதி, பஞ்சமொழிக்க வந்தவன், அப்படிலாம் நிறைய பேர் இருக்குது. அதுக்கு அது சொல்லக்கூடாது அப்படி. அப்புறம் என்ன ஒன்று, ஊராட்சி மன்ற தலைவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊராட்சி மன்றத்தை தெரியுமா நான் உட்காந்துருக்க. இதெல்லாம் வெறுப்பு சார், மக்கள்கிட்ட வாங்கி கட்டிக்கிற வெறுப்பு. அதனால தான் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா தெரியுமா, அவர் மேலே வந்து உண்மையிலேயே பற்றும் மரியாதை இருந்ததுன்னா கையெழுத்து கொண்டுருப்பாங்க. அடிக்கிறான் சேத்துல. அவரை மட்டும் அடிக்கலை, அவர் மகன் தெய்வசிகாமணி தெரியுமா, பெரம்பலூர் MP, அவரையும் அடிக்கிறான். எனக்கு ஒரு வகையில் வந்து வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இந்த நாட்டினுடைய
நிர்வாகத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் பெருமகனுக்கு இது நடக்கலாமான்னு எனக்கும் அந்த ஆதங்கம் இருக்குது. இது நடந்ததுக்கு என்ன காரணங்கிற போது இவங்களுடைய தவறுகள் அதில் இருந்து தெரியுது. சரி, நம்ம இப்படி வச்சுப்போம். சென்னைக்கு ஒரு செட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இப்போ வட மாவட்டங்கள் ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த பக்கங்கள் மழை பெஞ்சிருக்கு. அந்த இடத்துல கவர்மெண்ட் எங்கே தப்பு பண்ணுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அந்த கோபம் வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுறதா? இப்போ விழுப்புரத்தில் தான் இந்த பிரச்சனை. இப்போ சென்னையில் இதே மாதிரி வருஷா வருஷம் நம்ம வெள்ளம் பார்க்குறோம். இப்படி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா நான் வேறு மாதிரி பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை ஏரி இருக்குது தெரியுமா? 38,000 ஏரி இருக்குது. எத்தனை இருக்குது? 38,000 ஏரி இருக்குது. 38,000 ஏரியும் தூர்வாரப்படாமல் செப்பனிடப்படாமல் இருக்கிற காரணத்தால் தான் 6 மணி நேரம் மழை பெஞ்சா எல்லாம் வந்து வீட்டில் வந்து சூழ்ந்துருது. ஒரு காலத்தில் நான் சொல்லி முடிச்சேன். ஒரு காலத்தில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது உங்களுக்கு தெரியுமா தெரியாது, கோடை காலத்தில் ஆறு, ஏரி, குளம், கம்மாய், தாங்கல், தருவைன்னு சொல்லப்படுகிற நீர்பிடிப்பு பகுதிகளை அரசு வந்து சுத்தம் பண்ணும். அங்கெல்லாம் விடுங்க. திருவள்ளூர் மாவட்டம் தெரியுமா 1538 ஏரி இருக்குது. புழல் ஏரி, பூண்டி ஏரி, செம்பரம்பாக்கம் ஏரி. இந்த ஏரி சென்னைக்கு குடிநீர் வழங்குவதால் சரி செய்யப்பட்டிருக்கு. அதிகாரிகள் பார்வையிடுறாங்க. பாக்கி ஏரியெல்லாம் போய் பாருங்கள், நாதியத்து கிடக்கு. தண்ணி எங்கே ஓடும்? எங்கே சார் ஓடும் தண்ணி? பாதிப்பு எப்படி வருது சார்? அதெல்லாம் வெட்டுனா ஒரு காலத்தில் தண்ணி பெய்கிற மழை நீரை சேமித்து மக்களுக்கு கொடுக்கணும் சார். நான் தெரிஞ்சு ஐப்பசி, புரட்டாசி, கார்த்திகை 3 மாதம் மழை பெய்யும். ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த 3 மாதம் பெய்கிற மழை நீர் சரியான முறையில் வடியும், எந்த பாதிப்பும் வராது. அப்போது 6 மாதம் நெல் போட்டாங்க. அதாவது தங்கஞ்சம்பா, கோயமுத்தூர்னு ஒரு நெல், வெள்ளை புண்ணெலாம் போட்டாங்க. 6 அடி உயரம் வளரும். நீங்கள் தானே அதாவது குட்டை பயிரை கொண்டு வந்தீங்க. 3 மாதம் பயிரை மழை பெஞ்சு முழுகுனா வீணாக போயின்னு தெரியாதா? என்னத்தை எடுத்துருக்குறீங்க நீங்கள்? ஏரி சுத்தம் பண்ணுறீங்களா நீங்கள்? நாளைக்கு போய் கேளுங்க. நீங்கள் போய்ட்டு வாங்க, என் கூட வாங்க, கேமரா எடுத்துகிட்டு வாங்க, எத்தனை ஏரி சுத்தம் பண்ணணும். நீங்கள் வந்து சார் இந்த அரசு என்ன சார் பண்ணணும்? அரசு தாங்க பண்ணணும். அரசு தான் ஏரியை சுத்தம் பண்ணணும், கம்மாயை சுத்தம் பண்ணணும், இருக்கிற நீர் ஆதாரங்களை சுத்தம் பண்ணணும்னு தெரியுமா? இருக்கிற அரசு அலுவலகங்கள் எல்லாமே நீர்நிலைகள் மேலே துத்து கட்டப்பட்டிருக்கு. அப்புறம் தண்ணி, அதாவது மழை பெஞ்சால் வழித்தடம் எங்கே இருக்கும்? ஊட்டுக்குள்ளே தான் போகிறோம். மயிலாப்பூரில் இருக்கிற திருவள்ளூர் வள்ளூர் கோட்டை இருக்குல்ல, அது வந்து முழுமையான ஏரி. இல்லை, இப்போ சென்னையில் நம்ம அந்த மாதிரி நிறைய இருக்குது. வெளியிலையும் நிறைய அந்த மாதிரி ஏரிகள்லாம் பார்த்துருக்கோம். என்ன கேள்வி நான் கேட்க வந்தேன் அப்படின்னா, அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய சில ஈவெண்ட்ஸில் கூட ஏதோ ஒரு இடத்துல அரசு இன்னும் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்துருச்சு. ஸோ அவங்க எங்கே கோட்டை விட்டாங்க அப்படிங்கிறதான் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சது. சரி, ஓகே. அடுத்து எங்கே கோட்டை விட்டாங்க அதையும் சொல்லி விடுறோம் பாருங்கள். பணத்தை ஒதுக்கிட்டு அதற்கான வேலை செய்யலை, அங்கே தான் கோட்டை விட்டாங்க சார். ஒரு காரணம் வைக்கிறோம் பாருங்கள். எல்லா ஏரியும் சுத்தம் பண்ணாங்கல்ல, சுத்தம் பண்ண மண் எங்கே சார்? அதையாவது சொல்லுங்கள் சார். இந்த ஆட்சியில் கேட்டு சொல்லுங்கள் தயவுசெய்து. பூண்டி எல்லா ஏரி, ரெட்டை ஏரி, சென்னையில் உள்ள அனைத்து ஏரியும் வந்து தூர்வாரி ஒரு 1.5 அடிக்கு இருக்கிற மண்ணை எடுத்தாங்க. இந்த எடுத்த மண் எங்கே சேமித்து வைத்திருக்கிறார்கள்? இந்த அரசிட்ட கேட்டு தயவுதே சொல்லுங்களேன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். வீட்டுக்கு முன்னாடி மழைநீர் கால்வாய் வடிகால்னு ஒன்று போட்டாங்களே, 3 அடிக்கு 5 அடி மண் எடுத்தாங்க. அந்த மண்ணை எங்கே சேமித்து வச்சுருங்க சொல்லுங்கள் சார். இல்லை சார், ஏதாவது ரோட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ரோட்டுக்கு? ரெகுலர் நிறைய ரோட்ஸ் இருக்குது இல்லைங்களா? நமக்கு உள்ளாட்சி சாலைகள் நிறைய சாலைகள் போடுறாங்க. சாலைகளுக்காக பயன்படுத்துறதுக்கு அந்த மண் என்னங்க நீங்கள் ஏங்க நான் என்னமோ விவரம் தெரியாத புள்ள மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. எல்லாம் விற்றுட்டாங்க சார். விற்றுட்டாங்க எல்லாத்தையும். கட்சிக்காரங்க விற்றுட்டாங்க. மண் காட்டாங்க. எங்கெங்கே வந்து நிலத்து காட்டுவோம். நான் ரெடியாக இருக்கிறேன் நான், தெரியுதுங்களா? இவங்க உண்மையிலேயே முயற்சி எடுத்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த மக்களை பேரிடரிலிருந்து வந்து காப்பாற்ற வேண்டும், நல்லா பண்ணியிருக்கலாம். இன்னொன்று நான் சொல்லிகிட்டே இருப்பேன். டாஸ்மார்க் இருக்குங்களே, போன வருடம் 40,000 கோடி விற்பனை. இந்த நடப்பாண்டில் 50,000 கோடி விற்பனை பண்ணி ஆகணும். அரசு வந்து நிர்ணயிக்குது.
ஒரே ஒயின் ஷாப்பில் 2 கவுண்டர் திறக்குது. ஏன்னா ஒரு கவுண்டரில் கூட்டம் அதிகமாக இருக்குது. இந்த கவனத்தை வருடா வருடம் மழை பெய்யுது, வருடா வருடம் வெள்ளம் வருது, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு என்ன வழிமுறை சொன்னீங்க? 4000 கோடி ஒதுக்கணும்னு சொன்னீங்க. அதை முறையாக செலவிட்டீங்களா? சொல்லுங்கள், செலவிட்டீங்களா முறையாக? போய் பாருங்கள். எங்கேயுமே முழுமையாக முடிக்கவே இல்லை. முடித்து உள்ளே இருக்கிற மண் கிடக்குல அதை தூர் வாரிட்டு அதை கொண்டு போய் எங்கே விடணுமோ அந்த இடத்த விட்டால் தானே தண்ணி வடியும். திட்டத்தை போடுறீங்க, எல்லாத்தையும் அவங்க அப்பா பேர் வச்சிடுறீங்க. பேருந்து நிலையமா உங்கள் அப்பா பேர், மாடுபிடி மைதானமா உங்கள் அப்பா பேர், உயிரியல் பூங்காவா உங்கள் அப்பா பேர், பல்லுயிர் பூங்காவா உங்கள் அப்பா பேர். தமிழகத்தோட மூத்த தலைவர் அவர். தமிழகத்தில் ஒரு மூத்த தலைவராக இருந்தவர் யார்? திரு கருணாநிதி ஐயா அவர்கள். அவர் மட்டும்தான் இருந்தாரா? இல்லை, அவர் மட்டும்தான் இருந்தாராங்க. அவங்க திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காங்க. சரி, அவங்களோட கட்சியோட ஒரு அதுக்காக மூத்த தலைவர். அது ஆட்சி இல்லைங்க, அது பொறுப்பு இல்லைங்க. நீங்கள் அது அப்படி இருக்கிற இந்த மண்ணுக்கு யார் யார் கஷ்டப்பட்டாங்களோ அவங்களுடைய பேரெல்லாம் வைக்கணும். உங்கள் அப்பாவுக்கு வந்து இது கட்டினீங்க, கல்லறை கட்டினீங்க, பேனா சிலை வைக்கிறேங்கிறீங்க. நான் தான் சொல்கிறேன், பெரியார் போராடினாரா? பெரியார் போராடினார். பெரியார் மட்டும் போராடினார், நாங்கள் ஏற்றுக்கல. எல்லோரும் சேர்ந்து போராடினாங்க. கக்கனுக்கு வைங்க, காமராசருக்கு வைங்க, இது ரெட்டமலை சீனிவாசனுக்கு கொண்டு போய் எங்கே திரும்ப வச்சுருக்காங்க? ரெட்டமலை சீனிவாசனுக்கு சார் நிறைய வரலாறு இருக்குது சார், நிறைய வரலாறு இருக்குது. மாப்போசி எங்கே இருந்தார்? திருவிக்கா என்ன கட்சி ஆரம்பித்தார்? சீப்பா ஆதித்தனார் கட்சி ஆரம்பித்தாரா? கடைசியாக எங்கே போய் ஐக்கியமானாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னமும் புரியாத குழந்தைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. இருக்கும் போது பார்க்குற போது தமிழ் தேசிய அரசியல்வாதி கிளம்புவாங்க. என்றைக்கெல்லாம் தமிழ் தேசியம் உயர்ந்து வருதோ, அது உயர்ந்து வருதுன்னு காதில் ஊழ்ந்துட்டாலே இதை முடக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறது திமுக. ஓகே, தெரியுதுங்களா? இதுதான் நான் சொல்கிறேன். விலை போயிட்டாங்கன்னா வந்து அவங்க ஏதோ பொட்டியாக கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்ல. தெரியுதுங்களா? திமுக தமிழ் தேசியத்தை முடமாக்குவதற்கு படாத பாடுபடுகிறது. அதுக்கு ஓலையா எங்கள் அண்ணன் வேல்முருகன். தமிழ் தேசிய அரசியல் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கு முன்னாடியிலே அவங்க தான் சார் தமிழை அதிகபட்சமாக வந்து தூக்கி பிடிச்சது திராவிட முன்னேற்ற கழகம், அது சார்ந்த ஆட்களும் தானேங்க சார். அவங்களோட தலைவர்களும் சோறு போட்டு வளர்த்து போட்டு ஒரே நாளில் விஷம் வச்சு கொண்டுருவீங்க. என்ன சார் இப்படி என்னங்க இப்படி சொல்கிறீங்க? என்ன அப்புறம் எப்படி சொல்கிறது? நல்லா வளர்த்து விட்ருவீங்க, வளர்க்கணும் தம்பி வளர்க்குறீங்க, நைஸாக அழைச்சிட்டு போய் என்ன வாங்கினேன் சொல்லிட்டு விஷத்தை ஊற்றி சோத்தை ஊற்றி கொண்டுருவீங்க. கொள்றதுக்காக சார் வளர்க்க போகிறாங்க. கொண்டுட்டாங்களே சார், 1,75,000 பேர் சார். அது அவங்களோட கண்ட்ரோல்லே இல்லை சார். யார் இது? எது கண்ட்ரோல்? பொலிட்டிக்கல் இஷ்யூ சார். நம்ம ஏன் சார் அவ்வளோ பெருசாக பண்ணுவோம்? சரி ஏங்க அப்படி பேசாதீங்கிற. கண்ட்ரோல் இல்லைனாக்கா வந்து அன்னைக்கு நான் எதுக்கு வருத்தப்படுறேன் சார்? உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் அன்னைக்கு நான் வந்து கேப்டன் கட்சியில் தேனியில் பேசிகிட்டு இருக்கிறேன். எங்கே பேசிகிட்டு இருக்கேன்? தேனியில் பேசிகிட்டு இருக்கேன். மறுநாள் கம்பம் பொதுக்கூட்டம். நான், கூப்பா கிருஷ்ணன், பன்ருட்டி ராமச்சந்திரன் நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். இயக்குனர் ஈஸ்வரன் மறந்துடாதீங்க, 4 பேர். அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு 10 மணிக்கு மேலே வர்றேன். காலை தினசரி பத்திரிக்கை பாரு, எந்த ஒரு தலைவனும் இது கண்டனம், இது போர்க்குற்றம், இது நடந்தது பயங்கரவாதம் போடல சார். அப்படியே முடிச்சுட்டு மறுநாள் பொதுக்கூட்டத்தில் நான் கலந்துக்காமல் எனக்கு வயிற்று போக்குன்னு வீட்டில் வந்து படுத்துட்டேன். தெரியுமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் வந்து நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். சாதாரண விஷயம் இல்லை சார். இது வந்து எல்லாருக்குமே, அதுதான் சொல்கிறேனே, எல்லாருக்கும் அது ஒரு எமோஷனல் பாயிண்ட்டு தான். அது எல்லாருக்குமான சிக்கல் தான். சரி, கடைசியாக ஒரு கேள்வி என்கிட்ட இருக்கிறது, முக்கியமான கேள்விகள். நான் அந்த ஆர்டிக்கல் நான் சொன்ன மாதிரி அந்த ஆர்டிக்கலில் வந்து சீமான் வந்து அடுத்து எடுத்து வைக்கக்கூடிய சில முடிவுகளில் வந்து கட்சிக்குள்ளார நிறைய முரண்பாடுகள் இருக்கிறதாகவும், கட்சிக்குள்ளே இருந்து இன்னும் நிறைய பேர் வெளியே போவாங்க. ஒரு முரண்பாடு இல்லை. நீங்கள் முரண்பாடு எருமை மாடு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. முரண்பாடு ஒரு முரண்பாடு இல்லை, சரியாக போயிட்டுருக்கு இப்போ சார். முரண் இல்லாமல் சார் டெய்லி வெளியே போகிறாங்க. நான் ஏற்கனவே அந்த கொஸ்டினை கேட்டேன் சார். வெளில போகிறது வருவாங்க சார், 10 பேர் போவான், 100 பேர் வருவாங்க சார். இது வெளில போகிறது வர்றதெல்லாம் வந்து எல்லாத்தையும் இயல்பு சார். இது எல்லா கட்சியும் நடக்கும் சார். அதுதான் சார் உள்ளே வந்ததுக்கு. வைகோபால் சாமி திமுக விட்டு போகும்போது திமுகவே அழிஞ்சிட்டுன்னா, திமுக முழுவதும் அழிஞ்சு விட்டு ஆளுமையெல்லாம் வந்து வைகோபால் சாமி ஐயா ஆட்சி விட்டாரண்ணா.
திமுக அதுக்கு பிறகு வந்து ஆட்சிக்கு இருந்து அவர் சாவர வரலையும் ஆட்சி இருந்து இவர் அவருடைய புள்ள இன்னைக்கு ஆட்சியில் இருக்கார். அதனால் யார் போகிறதுனாலையும் யார் வர்றதுனாலையும் கட்சியில் முரண்பாடு எதுவுமே கிடையாது. இவர் ரஜினி சந்திச்சதுலேயே வந்து பலருக்கு வந்து கட்சிக்குள்ள உடன்பாடு இல்லைன்னு சொல்றாங்க. யார் வந்து கண்டனம் யார் சொல்லிருக்குது? கண்டனம்னு யாரும் சொல்லல. அப்புறம் நீங்களா வந்து அந்த ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குறீங்க. ஆர்டிக்கல் எழுதப்பட்டிருந்தது தான். ரஜினி வந்து ஒரு சூப்பர் ஸ்டார் சினிமாவில். எங்கள் அண்ணன் வந்து நிகழ்கால அரசியல் சூப்பர் ஸ்டார். 2 சூப்பர் ஸ்டார் சந்திச்சிருக்கிறாங்க. நான் கூட அது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு கடந்து போயிடலாம் சார். சரி. ஆனால் முழுக்க அந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்ததில் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது உள்ளுக்குள்ளார கட்சிக்குள்ளாரே பலருக்கு வந்து அதில் அதிருப்தி இருக்குது. கட்சிக்குள்ளார அது வந்து புகைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதிருப்தி இருந்தால் நான் சொல்லுவேன். அது எனக்கு தெரியாத அதிருப்தி இருக்கா இல்லையான்னு பாருங்க சார். இதுக்கு முன்னாடியும் அதிருப்தி இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் வெளியில் போனாங்களா இல்லையா? ரஜினியை சந்திச்சது உண்மை. அது இன்னொன்று சொல்லிடுறேன். ரஜினிகிட்ட வந்து எங்கள் அண்ணன் ஒரு கோரிக்கை வச்சார். அதுதான் அந்த பிஜேபி கூட்டணியா? இல்லை, அந்தந்த மாநிலத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த மாநிலத்தை ஆள வேண்டும். எல்லா மாநிலத்தையும் இருங்க நான் சொல்லிடுறேன். கருத்து ரஜினிக்கு முன்னாடியே தெரியுங்கிறதுனால தான் ரஜினிகாந்தே சில மேடைகளில் பேசும்போது சீமான் மாதிரி என்னால் பேச முடியாது, அவர் எவ்வளோ அறிவாளி சொல்லியிருக்காரு. அவருக்கு அது தெரியாம எங்களை உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு மனிதனை போய் நாங்கள் இந்த சந்திப்புக்கு முன்னாடியே அவர் இதெல்லாம் சொல்லியிருக்காருங்க சார். நான் அதை தான் சொல்ல வரேன். அதுதாங்க ஒட்டு மொத்தமாக நாங்கள் வந்து யோசனை பண்ணி நம்ம சொன்னோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று கட்சியை ஆரம்பிக்கல வேணாம். ஆனால் போனதே வந்து பிஜேபிக்கு தூது விட்டுறதுக்கு தான். அவரும் வந்து பேசிட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சி தான் பிஜேபியினுடைய முதல் எதிரி. என்ன, இந்துத்துவாவை ஒரு பொழுதும் இந்த மண்ணிலே கால் ஊன்ற விடமாட்டோம். எங்கே வேணாலும் தமிழ்நாட்டில் தாமரை மலரலாம். இந்தியாவில் எங்கே வேணாலும் மலரலாம். தமிழ்நாட்டில் ஒரு காலம் தாமரை மலராது. நான் சொல்கிறேன், உங்களை மாதிரி வெள்ளைக்கூட பிடிக்கிறாள் நாங்கள் கிடையாது. என்ன, ஆட்சியில் இல்லாதப்போ கோபேக் மோடின்னு சொல்லிவிட்டு வர்றப்போ வந்து வெள்ளைக்கூட பிடிச்சிட்டு வாங்கன்னு மாமியா வீட்டுக்கு மருமம் வந்துட்டு போகிற மாதிரி ஆள் கிடையாது சார். பிரைம் மினிஸ்டர் வரும்போது வெல்கம் பண்ணுறதுங்கிறது இயல்பு தானே சார். எது பிரைம் மினிஸ்டர் வெள்ளைக்கூட பிடிக்கிறதா? என்னங்க நீங்கள் தேவையில்லாத பேசிகிட்டு இருக்கீங்க. எங்க சிஞ்சா இப்படி அடிக்காதீங்க, எனக்கு பிடிக்காதீங்க. நான் கொஞ்சம் கோவக்காரங்க. நான் அப்படி பேசாதீங்க. மக்களை வருகன்னு சொல்றது, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்றது, காங்கிரஸ் மலராது. அதையெல்லாம் ஒரு காலத்தில் அரசியல் சாணக்கியத்தனம் நம்பிட்டு இருந்தோம் சார். நம்ம எது அதையெல்லாம் ஒரு காலத்தில் அரசியல் சாணக்கியத்தனம் பேசிட்டு தானே சார். நீங்க பொழைக்கிறதுக்கு எங்களுக்கு காட்டின படம் சார். என்ன, நீங்க பொழைக்கிறதுக்கு நீங்க இல்லை, திமுக பொழைக்கிறதுக்கு மக்களுக்கு காட்டப்பட்ட படம். அப்போது அரசியல் அந்த மாதிரியான முடிவுகள் எதுவும் சாணக்கியத்தனம் கிடையாதா? எது அதாவது எனக்கு தேவைன்னு சொல்லும் போது தேவை இல்லைங்கிற போது காகித பூ மணக்காது காங்கிரஸ். நான் சொல்லி முடிக்கிறேன் இல்லைங்க. காங்கிரஸ் ஆட்சி மலராதுன்னு சொல்கிறத என்னை நெருங்கிட்டாங்க, என் கூட வந்து ஐக்கியம் ஆயிட்டாங்கன்னா, நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. சார் நான் அதான் சார் சொல்றேன். பொலிட்டிக்ஸ் இஸ் நம்பர் கேம். வந்ததுக்கு தேவைன்னா தூக்கி தோல் வச்சுப்பீங்க, தேவையில்லைன்னா வந்து இருக்கிற. அதனால தான் சார் சொன்னேன், அரசியலில் கூட்டணிக்கு வந்து கொள்கையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அந்த நேரத்துக்கான நம்பர் கேமுக்கான தேவை தான். அதனால தான் கேட்டேன். இது வந்து கொள்கை கூட்டணி இல்லை, பொழைக்கிற கூட்டணி. அதுதான் சார் கொள்கை கூட்டணி. ஆசியாவில் எங்கள் ஐயா கலைஞர் குடும்பம் மட்டும் பணக்கார குடும்பமாக இருக்குது, ஆசியாவில் 2வது குடும்பமாக இருக்குது. பாக்கி எல்லாம் வந்து நான் சொல்லிடுவேன். நான் தெரியுதுங்களா, நிறைய வந்து சார். சரிங்க சார், எனக்கு 2 கேள்வி இறுதியாக. இந்த கட்சிக்குள்ளேருந்து இப்போதைக்கு வெளியே போனது எல்லாருமே வந்து முக்கியமான ஆட்கள் இல்லை, இவங்களால எந்த பாதிப்பும் இல்லையா அப்படிங்கிறது ஒன்று. 2026 தேர்தலுங்கிறது வந்து கூட்டணி இருக்கா இல்லையா? கூட்டணி இருக்கலாம் கூட தான், அதை நான் இப்படி டிஃபெண்ட் பண்ணல. திமுக, அதிமுக, பாஜக இது 3தோட கூட்டணி இல்லை. காங்கிரஸோட நீங்கள் கண்டிப்பாக கூட்டணி வைக்க போகிறது இல்லைன்னு நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. பிஜேபி, காங்கிரஸ், திமுக அதுக்கு தான் தூது விட்டதா? எந்த பிஜேபியா? பிஜேபிக்கு இல்லை சார், பிஜேபிக்கு நீங்கள் தூத்து விட்டதா தானே சார் நாங்களா சொல்லுது. அதை நான் சொல்கிறேன்ல, நான் அப்புறம் வேற மாதிரி பேசுகிறேன். நான் பிஜேபி தான் எங்களுக்கு எதிரிங்கிற. அவன் வந்து அயோக்கிய பயிலன்னு சொல்கிறேன். சரி, அப்போ மறுபடியும் அப்போ நீங்கள் இந்த முறை எச் ராஜா இருக்காப்புல. அப்போ நான் சொல்கிற கண்டனத்தை அவன் சொல்கிறான் பாரு. எச் ராஜா இருக்காப்புல, வைத்தியம் பார்க்க முடியாது பைத்தியம், கைது பண்ணி உள்ளே வைங்க நான் சொல்கிறேன். வேறு திமுக சொல்கிறேன். எங்களுக்கு பிஜேபி நேர் எதிரி, மனித குலத்தினர் சொல்கிறோம். நீங்கள் போய் நீங்களா ஒரு படத்தை தயார் பண்ணி இத்தனாம் தேதி நீங்கள் வெளியிட போகிறீங்களா சார் நீ கேட்குற மாதிரி இருக்குது. எந்த காலத்துலேயும் பிஜேபி எதிரி எங்களுக்கு. அதாவது பிஜேபி காங்கிரஸ் எதிரி சார்.
இப்போ போர் இங்க வந்து நீங்க அடுத்து எப்படி பார்த்தாலும் ஆளுங்கட்சியோட கூட்டணி இல்ல. இலங்கையில் எங்கள் மக்களை சாவடிச்சு சிங்களவர்களுக்கு வந்து உடன் இருந்தது வந்து காங்கிரஸ். அந்த போர் இருக்குல்ல, அதை வேடிக்கை பார்த்து நான் சிரிச்சது வந்து பாஜக. எப்படி சார் நாங்கள் கூட்டணி வைக்க முடியும்? சரி, ஓகே. திமுகவோட இல்ல, பாஜக இல்ல, காங்கிரஸ் எப்பவுமே இல்ல, அதான் அதிமுக திராவிட கட்சியோட எப்பவுமே இல்லை. அதிமுகவோடையும் இல்லையா? ஆமாம், அதிமுகவோடையும் இல்லையா? இல்லை. ஓகே. அப்போ 2026 இப்போ சொல்லிடுறேன் பாருங்க. எங்கள் அண்ணனை யார் தலைமை ஏற்று வருகிற தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் நாங்கள் எங்கள் அண்ணன் சிந்திப்பார். இன்னும் 1.5 வருஷம் இருக்குது, அது கூட அப்போ பார்த்துக்கலாம். ஓகே, சரிங்க சார். நிறைய விஷயங்கள் பேசணும். என்னப்பா அதுதான் இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல எது விஜயோட. அதனால தான் அந்த கேள்வியை நான் தம்பி கேளுங்க. என்ன சொல்ல விஜய்? ஸோ இல்லை, விஜயோட கூட்டணி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காலகட்டம்னு ஒன்று உண்டு. அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து அது இல்லைங்கிற மாதிரி அவர் ஒரு ஃபைனல். விஜய் வந்து எங்கள் தம்பி. இன்னைக்கு கூட நாங்கள் இல்லை சார், நான் அந்த கருத்தில் அவர் இல்லை. இன்றைக்கும் அவர் அதான் சொன்னார். கொள்கை வேற, ஆமாம், தம்பிங்கிறது வேற, அரசியல் முரண்பாடுகள்ன்றது வேற. அரசியல் முரண்பாடுகள் விவசாயம், அந்த கருத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன் சார். அதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஒருவேளை இந்த முரண்பாடுகள் வந்து இன்னும் 1.5 வருஷத்துக்குள்ள சரியாக வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதா நிறைய பேரோட கேள்வி. அதான் சரியாக சொன்னீங்களா? இப்போது 1.5 வருஷம் இருக்குது. அன்னைக்கு எங்கள் அண்ணன் வந்து ஒரு சரியான முடிவு எடுப்பார். அந்த முடிவு எல்லார் மத்தியிலையும் பகிரங்கமாக எங்கள் அண்ணன் வாயாலேயே அறிவிக்கப்படும். ரைட்டுங்களா? ஆனால் கூட்டணிங்கிறது வந்து எங்களுக்கு எப்போதுமே கிடையாதுங்கிற மிகப்பெரிய கொள்கையோடு இருக்கிறோம் நாங்களும் சரி, எங்கள் அண்ணனும் சரி. ஆனால் நீங்கள் நேற்று பார்த்தீங்கல்ல, அவர் பாதிக்கப்பட்டவங்களை வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு. யார்? விஜய். தம்பி கைமாறு பண்ணுறீங்க. ஏங்க நீங்கள் என்னங்க அப்படி பேசுகிறீங்க? இதை அப்படியே தம்பி வந்து அந்த பனையூருக்கு போய் தானே சார் பார்த்து இருங்க. நான் சொல்கிறேன், பனையூரில். ஆமாம், அதான் சொல்ல வரேன். பனையூரில் மாநாடு போடுறதுக்கு இடம் கொடுத்தாங்க. அவங்களுக்கு தம்பி வந்து விருந்து வச்சு கைமாறு பண்ணிருக்காரு. இது வந்து சேவைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இல்லை, இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு அவர் நேற்று வந்து அப்புறம் நான் வேறு மாதிரி சொல்லுவேன். நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போது அப்படி தம்பி அப்போ பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிவாரணம் கொடுத்துருந்தா திருவண்ணாமலையில் போயிட்டு ஒரு. இல்லை சார், இங்கே சென்னையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ கொடுத்தாரு. அடுத்து அது திருவண்ணாமலை விழுப்புரம் போவாரா என்னன்றதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. பார்த்தீங்களா? அது எப்படி? அதாங்க நான் சொல்கிறேன். அதாவது இதுவரை செஞ்சது கைமாறு. பனையூரில் உள்ளவங்களை வர வச்சு அந்த மாநாட்டுக்கு வந்து அந்த இடம் கொடுத்தாங்க அவங்க. இல்லை சார், அவங்களுக்கு போன வாரம் இது அவங்கள அழைச்சி அவங்களுக்கு இதை கொடுத்து சமைச்சு சொல்கிறேன். தம்பி நிறைய சினிமாவில் சம்பாதிச்சு வச்சுருக்காரு. தம்பி நிறைய செய்யணும். இன்னொரு 10 ஆண்டு காலம் மக்களுக்கு செஞ்சு இப்போ நாங்கள் வந்து உரிமையோடு கத்துறோம், அவ்வளவுதான். தம்பி வந்து இந்த மக்கள் வந்து படம் பார்த்து அவர் பணம் கொடுத்துருக்குறாங்க. தம்பி உழைப்பு இருக்குது. ஆனால் பணம் அதிகமாக இருக்கால ஏழை மக்களுக்கு நிறைய செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் தம்பி. சரிங்க சார்.